டெல்லி அணிக்கு எதிரான பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி மொத்தம் 242 ரன் குவித்து 47 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஈரான் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கான முன்மொழிவு தயாரிக்கும் வரை போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி நடந்த அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் முடிந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பழனியில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜ்களில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. சட்டசபை தேர்தலையொட்டி வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தொடங்குகிறது. ஓட்டுச்சாவடியில் பணிபுரியும் போலீசார் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து உணவு வகைகளை வாங்கக்கூடாது என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது.